மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் சாலை மறியல் போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். மார்ட்டின் ராஜா, கூடுதல் விவரங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிக நிதியை ஒதுக்கியிருப்பதாக குற்றம் சாட்டி தமிழகத்தை புறக்கணித்துள்ளதை கண்டித்தும் இன்று கோவையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகர காவல்துறை அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சிபிஎம்எல் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மத்திய அரசாங்கத்தை கண்டித்து அவர்கள் கண்டன கோஷம் எழுப்பினார்கள். எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் தமிழகத்தை புறக்கணிப்பதாகவும் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய செயல்படுத்தப்பட வேண்டிய எந்த ஒரு நலத்திட்டங்களையும் அறிவிப்பதில்லை, செயல்படுத்துவதை குற்றம் சாட்டினார்கள். மத்திய அரசாங்கத்தை கண்டித்து கோஷமிட்டவாறு முன்னால் இருக்கக்கூடிய கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றார்கள். மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்ட பல முன்னணி தலைவர்கள் பங்கேற்றார்கள். இங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களை காவல்துறை கைது செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசை புறக்கணிப்போம். அதே போல முக்கியமாக தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், புதிய திட்டங்கள் என எந்த ஒரு திட்டங்களுக்குமே மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில்லை. தமிழகத்தை பாராமுகமாகத்தான் மத்திய அரசு கொண்டு செல்கிறது என்பதை கண்டித்து தற்பொழுது இங்கே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் இங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறை கைது செய்யும் காட்சியைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா. பணத்தில் மக்களை எல்லாம் புறக்கணித்து ஓடியோட நண்பர்களுக்கு, நாட்டின் அட்டை பூச்சிகளுக்கு வஞ்சனை பட்ஜெட்டை உழைக்கும் மக்கள் ஏற்க மாட்டோம். வஞ்சி